மக்களால் நான், மக்களுக்காகவே நான். உங்களுக்காக நான், உங்களோடு எப்போதும் நான் இருக்கிறேன். நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று வள்ளுவர் கூறியுள்ளார். வணக்கம், என் பேர் ஷபானா. நாங்கள் இங்கே கண்ணமங்கலத்தில் இருக்கோம். வணக்கம், என் பேர் ஹரிகிருஷ்ணன். கொளத்தூர் நாகநீதியாத்தில் கொளத்தூர் ஏரிக்கு செல்லும் தடுப்பணையிலிருந்து பேசுகிறேன். வணக்கம், நான் ஏழுமலை அம்மாபாளையம் சமூக சேவகர். என் பேர் சுபாஷ், நான் கண்ணமங்கலத்தில் இருக்கேன். வணக்கம், காட்டுக்கொண்டு ஊராட்சியிலேருந்து பேசுகிறோம். வணக்கம், என் பேர் சின்னதுரை. கண்ணமங்கலம் பக்கத்தில் காட்டுக்கண்ணூர் கிராமத்திலிருந்து பேசுகிறோம். நான் சிங்கிரி கோயில் அணைக்கட்டு பகுதியில் இங்கே இருக்கேன். நாங்கள் காட்டுக்கண்ணூர் கிராமத்திலேருந்து பேசுகிறோம். வணக்கம், நான் அம்மாபாளையம் கிராமத்தை சேர்ந்த ஏழுமலை என்பவர் பேசுகிறேங்க. பேர் மாலிக் பாஷா, நான் கண்ணமங்கலத்தில் வசித்து வருகிறேன். நான் அழகுசேனை கிராமத்தை சேர்ந்தவன். பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வருவது இதே ஊரில் தான். எனக்கு வயது 67 நடக்கின்றது. என்னுடைய பேர் பரசுராமன். நாங்கள் தலைமுறை அங்கே தான் வசித்து வருகிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் 2016 தண்ணிக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். கிணத்துல தண்ணியில், போரில் எங்கேயுமே தண்ணியில் ரொம்ப கீழே போயிடுச்சு. 2000 அடி இருந்தால் கூட தண்ணி கிடையாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த தண்ணி பிரச்சனைலாம், வீட்டில் குழாலெலாம் சரியாக தண்ணி வராது. இந்த பகுதியில் தண்ணி பஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி எங்கள் விவசாய நிலத்துக்கு குடிநீர் நீருக்கு எல்லாமே இப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இங்கே எங்கள் கிராமத்தில் குடிநீருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். இந்த ஊர் கடந்த சில ஆண்டுகளாக ஏரியில் நீர்ப்பாசன வசதி குறைவாகவும் இருந்தது. ஏரி நிரம்புவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இப்போ 2016 கூட சாலை மறியல் பஞ்சாயத்து ஆண்டை பண்ணியிருக்கோம். நாங்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பொதுமக்கள், குடி தண்ணீர் இல்லாமல். 55 வயசு ஆகுது எனக்கு. நான் ஒரு 35-40 வருஷமாக அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறதால தண்ணி வரும், தண்ணி இங்கே தேங்காது, போயிடும். இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா, ஆற்றுல பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வீணாக சென்று கொண்டிருந்தது. நாங்கள் பல ஆண்டா, எனக்கு தெரிஞ்சு சுமார் 50 ஆண்டா நான் கிராமத்தில் இருக்கேன். இங்கே ஓடுற நாகநதியில் எவ்வளோ நீர் வச்சு வெள்ளம் வந்துச்சு, எப்படினோ பண்ணாங்க. ஏதோ பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா எங்களால் முடியல. எங்கள் ஊர் சிற்றூராட்சி. இந்த கிராமத்தில் விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். இந்த ஊருக்கு பின்னாடி ஒரு நாகநதி ஓடிட்டுருக்கு. அந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா பல வருடமாக தண்ணி போயிட்டு எந்த ஒரு பலன் இல்லாமல் இருந்தது. விவசாயத்துக்கும் பலன் இல்லை, குடிக்க தண்ணியும் பலன் இல்லை. இப்படி ரொம்ப காலமாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் ரொம்ப தண்ணி பஞ்சமாக இருந்தது காலங்காலமாக. ஆண்டாண்டு தண்ணி ஆற்றுல வீணாக போயிட்டு இருந்தது. விவசாயத்திற்கு ரொம்ப சிரமப்பட்டோம். நிலத்தடி நீர் உயராத ஒரு காரணத்தினால பயிர் வைக்க முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். இந்த கால்வாய், இந்த தடுப்பணை 1933 ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த தடுப்பணையை யாரும் சரிவர பராமரிக்கவில்லை. சரிவர பராமரிக்காதால் இந்த நதியில் வரும் தண்ணி மொத்தமே ஆற்றுல வீணாக கடலில் கலந்தது. இந்த அணைக்கட்டு 1908 கட்டியிருக்காங்க. ரொம்ப எளிமையாக அந்த காலத்தில் இருக்கிற நிதி நிலைமையில் வச்சு கட்டியிருக்காங்க. அதன் பிறகு ஓரளவு சரியாக செஞ்சாலும் திருப்திகரமாக பண்ணல. இப்படி இருக்கிற காலத்தில் நாங்கள் மதிப்பிற்குரிய சேவரார் அவர்கிட்ட நாங்கள் மனு மூலிமா ஒரு கோரிக்கையை வச்சோம். அந்த கோரிக்கையை ஏற்று அவர் ஒரே ஒரு முறை கிராமத்தை பார்த்துட்டு, சரி இந்த கிராமம் இவ்வளோ கஷ்டப்படுது, நம்ம நாகநதி ஆற்றங்கரையில் நம்ம தடுப்பணை கட்டினோம்னா இந்த கிராமம் செழிப்படையும். இந்த கிராமம் செழிப்படுத்தாலும் மட்டுமல்லாமல் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களும் நல்லா நீர்நிலை உயர்ந்து நல்லா பயிர் வகை செய்யறதுக்கோ விவசாயம் பண்ணுறதுக்கோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை முயற்சி பண்ணி கூடிய சீக்கிரமாக இந்த திட்டத்தை கொண்டு எங்கள் கிராமத்துக்காகவும் மேல் நகர் சார்ந்த கிராமத்துக்காகவும் செஞ்சு இந்த டேமை கட்டி முடித்தார். நமது தமிழக முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் உத்தரவின் பேரில் குடிமராத்து பணி என்று ஒன்று தொடங்கி வைத்தார். அந்த பணியின் மூலம் நமது மண்ணின் மைந்தர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் இந்த தடுப்பணையினை 85 லட்சம் ரூபாய் மதிப்பில் சரி செய்யப்பட்டு தண்ணீர் காவலர் வழியாக கொளத்தூர் ஏரி, கண்ணமங்கலம் ஏரி, அம்மாபாளையத்து ஏரி, அழகுசேனை ஏரி வழியாக சென்று எல்லா ஏரிகளும் நிரம்பி உள்ளது. இங்கே முதலமைச்சர் அவர்கள் குடிமராமத்து பணியில் 80 லட்சம் ரூபா மதிப்பீட்டில் இந்த தடுப்பணை ஆற்றுல குறுக்கு கட்டி கண்ணமங்கலம் ஏரிக்கும், அதை தொடர்ந்து அம்மாபாளையம் ஏரி, அழகுசேனை ஏரிக்கெல்லாம் இந்த குடிமராமத்து ஏரிக்கு தண்ணி போச்சு. இதனால் இந்த இடத்துல தண்ணி தேங்கிறதால விவசாயிகளுக்கு
ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இது மாதிரி எங்களுக்கு ஒரு தடுப்பானை வேணும், விவசாயிகளுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு ஒரு தடுப்பானை கட்டி கொடுக்க சொல்லி கோரிக்கை வச்சுருந்த அமைச்சர் அவர்களுக்கு அவர் எங்கள் கோரிக்கையை ஏற்று இந்த வீணாக போன தண்ணியை தடுப்பானை கட்டி கொடுத்து எங்களுக்கு இந்த தண்ணியை வந்து ஏரி குளங்களுக்கு வர மாதிரி செய்தார் குடிமராமத்து பணிக்காக. இந்த டேம் கட்டுறதுனால ஊர் மக்களுக்கு குடிநீருக்கு பஞ்சம் இல்லை, எந்த வித குறையும் இல்லை. அதேமாரி விவசாயத்துக்கு வந்து நீர்நிலையெல்லாம் நிரம்பி இருக்கிறதுனால நல்ல முறையில் 2 போகம் 3 போகனாலும் பயிர் வைக்கிறதுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்குது. இந்த டேம் கட்டுறதுனால கிராமத்தில் உள்ள விவசாய பெருமக்கள் அதிகமாக சந்தோஷப்படுறாங்க. மகசூல் செய்யறதுக்கும் சரி, உழவு செய்யறதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. பக்கத்தில் தான் எங்கள் நிலம் இருக்குது. கால்வாய் வழியாக தண்ணி போகிறதுனால எங்கள் கிணத்துல தண்ணி நிறைஞ்சு வருது. குடிநீர் பிரச்சனை தீர்ந்தது. இனிமேல் எந்த பிரச்சனை எப்பொழுதுமே குடிநீர் பிரச்சனை வராது. எங்களுக்கு விவசாய நிலத்துக்கு தண்ணி பிரச்சனை வராது. ஓரளவு வந்து ஒரு 80% பிரச்சனைகள் விவசாயிகளுக்கு தண்ணி இல்லைன்றது இல்லை. தண்ணி ஓரளவு வந்து ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வரும்போது தண்ணி நிரம்பிடுதுங்க. இங்கே உள்ள அனைத்து விவசாயிகளும் வந்து மிக்க மகிழ்ச்சியுடன் உள்ளனார்கள். நம்ம மினிஸ்டர் வந்து டேம் கட்டி கொடுத்ததுனால இப்போ தண்ணி பிரச்சனை ஒன்றும் இல்லை, வீட்டில் நல்லா தண்ணி வருது, எப்போவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்களும் பார்க்குறீங்க தண்ணி எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ராமச்சந்திரன் அவர் சார் வந்து அமைச்சர் வந்து அணை கட்டதுனால எங்களுக்கு இன்னும் தண்ணி குறையே வராது. அந்த அளவுக்கு தண்ணி நிறைய சேமிச்சு வச்சிருக்காரு. மழை பெஞ்ச காரணம் ஆற்றுல வெள்ளம் வருது. இந்த தண்ணினால் எங்கள் கிராமத்துக்கும் மற்ற உள்ள கிராமத்துக்கும் நல்ல உழவு பண்ணுறதுக்கும் சரி, குடிநீருக்கும் சரி இப்போ எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்ணமங்கலம் ஏரிக்கு இந்த தண்ணி போகிறதால ஏரி கீழே இருக்கிற பல 100 ஏக்கராவும் பயன்படுது. கிட்டத்தட்ட வந்து கடந்த ஆண்டு வந்து 100 நாட்களுக்கு மேல் தொடர்ந்து அந்த ஏரி நிரம்பிடுது. அதுக்கு காரணமே இதுதான். அதுக்கு கீழே வந்து அழகசேன் ஏரி, அம்மாபாளை ஏரியும் அதை தொடர்ந்து தண்ணி இங்கிருந்து போனதால் அந்த ஏரி நிரம்பி அதுக்கப்புறம் நிரம்பி 3வது ஏரி நிரம்பி இருந்தது நாங்கள் காது கூடிய கேள்விப்பட்டோம். அதுக்கீழே ஒவ்வொரு ஏரி கீழே இருக்கிற விவசாயிகளும் பயன்பெற்றாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா மேலகர் ஏரி இது வரைக்கும் நிரம்பியதே இல்லை. இப்போ போன முறை நிரம்பி கூட 2 போகம் நல்ல சந்தோஷமாக விவசாயிகள்னாக்க நல்ல பயிர் வச்சு நல்ல முறையில் அறுவடை செஞ்சாங்க. தடுப்பணை அணை கட்டுறதால ஒரு 100-200 மீட்டர் தூரத்துக்கு ஒரு 5 அடி உயரத்துக்கு தண்ணி தேங்கிட்டு இருக்குது. இதனால் வந்து இங்கிருந்து ஒரு 100-200 ஏக்கராவுக்கு இந்த தேங்கத்தால் வந்து ரொம்ப நீர்நிலையெல்லாம் உயர்ந்திருக்குது. முன்னெல்லாம் 20 அடியில் இருக்கிற இப்போ வந்து 10 அடி உயரத்திலே நீர்நிலைகள் உயர்ந்திருக்குது. இதனால் எங்களுக்கு ரொம்ப பயன்படுறோம். ஒவ்வொரு முறை 500 அடி 700 அடி போர் போடுவோம். இப்போ வந்து கிணத்துலேயே தண்ணி திருப்திகரமாக தண்ணி இருக்குது. இந்த ஆண்டு ஏரி நிரம்பி உள்ளது. மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக உள்ளார்கள். இனி மக்களின் விவசாயத்தை நம்பியுள்ள மக்களின் வாழ்வாதாரம் பெருகும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். மேலும் எங்கள் கிராமம் சிறிய கிராமம், எந்தவித ஆதரவும் இல்லாமல் இருந்துச்சு. இந்த அரசு வந்த பிறகு எங்கள் கிராமத்துக்காக பல நன்மைகள் செஞ்சுருக்குது. அதில் முக்கியமாக வந்து இதுவும் ஒன்று. இந்த டேமு கட்டி கொடுத்த அந்த முதல்வர் எடப்பாடியார் இபிஎஸ் அவர்களுக்கும் துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர்களுக்கும் எங்களுடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் அவர்களுக்கு மிகவும் பணிவன்போடு இதை கட்டி தந்தவர்களுக்கு முழு நன்றியும் ஆதரவும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
குடிமராமத்து பணிகள் மட்டும் 2000 கோடி ரூபாய் நமது சட்டமன்ற தொகுதியில் மட்டும் செயல்படுத்தப்பட்டு பல்வேறு நீர்நிலைகள் எல்லாம் இப்போது ஏரிகளும் எல்லாம் தூர்வாரப்பட்டு அத்தனை ஏரிகளும் குளங்களும் நிரம்பி விவசாயத்திற்காகவும் குடிநீருக்காகவும் எப்போதும் பஞ்சம் இல்லாமல் போக்கிய மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு என்றென்றும் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பகுதி விவசாய மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கிராம மக்கள் சார்பாகவும் விவசாயிகளின் சார்பாகவும் தாய்மார்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுக்கப்புறம் நீருக்கே எங்களுக்கு குறை இருக்காது, அந்த அளவுக்கு நல்லா நன்றி கடமைப்பட்டிருக்கோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திட்டத்தை பணம் ஒதுக்கி கொடுத்தது மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அணை கட்டி கொடுத்த அமைச்சருக்கு நன்றி. இந்த கிராமத்து சார்பாகவும் எங்களுடைய விவசாயிகள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.